சரிங்க சார். 3, 2, 1. 100 கிராம் எக்கில் 13 கிராம் புரோட்டீன், அதுவே சோயாவில் 52 கிராம் இருக்குது. சரிங்க சார். 3, 2, 1. விட்டமின் சி லெமனில் 53 மில்லிகிராம், அதுவே கொய்யாவில் 228 மில்லிகிராம். சரிங்க சார். 3, 2, 1. மில்கில் கால்சியம் 125 மில்லிகிராம், அதுவே ராகியில் 344 மில்லிகிராம். சூப்பர் சார். டேக் ஓகே. சரிங்க சார். 3, 2, 1. அயன் சரி எடுத்துகிட்டு போயிடுது. சரிங்க சார். 3, 2, 1. அயன் டேட்ஸில் 1 மில்லிகிராம், அதுவே எள்ளில் 14.6 மில்லிகிராம். சரிங்க சார். 3, 2, 1. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வால்நட்டில் 9 கிராம், அதுவே ஃப்ளாக்ஸீடில் 23 கிராம் இருக்குது. சரிங்க சார். 3, 2, 1. விட்டமின் கே ப்ரக்கோலியில் 102 மைக்ரோகிராம் இருக்குது, அதுவே முருங்கைக்கீரையில் 700 மைக்ரோகிராம் இருக்குது. சரிங்க சார். 3, 2, 1. ஐ எம் டாக்டர் மணிவண்ணன், கன்சல்டன்ட் மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட், டாக்டர் மணிஷ் ஆன்கோபிஸ் கேன்சர் சென்டர், பொள்ளாச்சி, கோயம்புத்தூர். இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்கும், ஷேர் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. டேக் ஓகே சார். சரிங்க சார். 3, 2, 1. ஃபஸ்ட்டு கேன்சரை கண்டுபிடிச்ச உடனே பேஷண்ட்டோட ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே கன்சல்டேஷன் வரப்போ வேகமாக பேஷண்ட் முன்னாடி கன்சல்டேஷனுக்குள்ளே வந்து, சார் இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லிடாதீங்க, அவர் ரொம்ப டென்ஷனாக நினச்சி பேஷண்ட்டை வெளியில் உட்கார வச்சுட்டு நம்ம உள்ளே பேச நினைக்கிறேன்ல, அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? இந்த மாதிரி விஷயம் தான் கேன்சர் பேஷண்ட்டோட ஸ்ட்ரெஸ்ஸை ரொம்ப அதிகப்படுத்துது. போதும். சரிங்க சார். 3, 2, 1. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்களுக்கு ஹைட் பண்ணுறப்போ இன்னும் அவங்க ரொம்ப அதிகமாக இமேஜின் பண்ணுறாங்க, ரொம்ப உடனே இறந்துடும் நினைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு இன்னும் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகப்படுத்துது. தயவுசெய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. சரிங்க சார். 3, 2, 1. கேன்சர்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் கஷ்டப்பட்டுருப்பீங்க. உங்களோட கஷ்டத்தை ஷேர் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். சரிங்க சார். 3, 2, 1. அந்த சுச்சுவேஷனில் பேஷண்ட் எதிர்பார்க்குறது ஒரு உண்மையான அன்பான ஒரு மாரல் சப்போர்ட். அது இருந்தாவே போதும், அவங்க ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க. டேக் ஓகே சார். ஃபஸ்ட்டு கேன்சரை கண்டுபிடிச்ச உடனே பேஷண்ட்டோட ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே கன்சல்டேஷன் வரப்போ வேகமாக பேஷண்ட் முன்னாடி கன்சல்டேஷனுக்குள்ளே வந்து, சார் இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லிடாதீங்க, அவர் ரொம்ப டென்ஷனாக நினச்சி பேஷண்ட்டை வெளியில் உட்கார வச்சுட்டு நம்ம உள்ளே பேச நினைக்கிறேன்ல, அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? இந்த மாதிரி விஷயம் தான் கேன்சர் பேஷண்ட்டோட ஸ்ட்ரெஸ்ஸை ரொம்ப அதிகப்படுத்துது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க ஹைட் பண்ணுறப்போ இன்னும் அவங்க ரொம்ப அதிகமாக இமேஜின் பண்ணுறாங்க, ரொம்ப உடனே இறந்துடும் நினைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு இன்னும் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகப்படுத்துது. தயவுசெய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. அந்த சுச்சுவேஷனில் பேஷண்ட் எதிர்பார்க்குறது ஒரு உண்மையான அன்பான ஒரு மாரல் சப்போர்ட். அது இருந்தாவே போதும், அவங்க ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க. கேன்சர்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் கஷ்டப்பட்டுருப்பீங்க. உங்களோட கஷ்டத்தை ஷேர் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். ஐ எம் டாக்டர் மணிவண்ணன், கன்சல்டன்ட் மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட், டாக்டர் மணிஷ் ஆன்கோபிஸ் கேன்சர் சென்டர், பொள்ளாச்சி, கோயம்புத்தூர். இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்கும், ஷேர் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.